இன்னைக்கு நம்ம ராகி யூஸ் பண்ணி 6 வித்தியாசமான டிஃபன் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ராகி தோசை. ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேழ்வரகு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற விட போகிறோம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டே ஊற போட்டுருங்க. ஸோ காலையில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோ ஊறியாச்சு. இதை இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதோ அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அண்ட் நான் செஞ்சு பார்த்த வரைக்கும் 2 மெத்தடில் ராகி தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்துச்சு. ஒன்று இது, இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இதோட ஒரு 1.5 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 3 கரண்டி தோசை மாவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி பர்ஃபெக்டாக இட்லி தோசை மாவு செய்கிறது, எப்படி வின்டரில் புளிக்க வைக்கிறது, எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுங்களுக்கான வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ தோசையாக ஊற்றி எடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுங்க. சூப்பரான ராகி தோசை ரெடி ஆயிடும். இதோ ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ஒரு தோசை ஊற்றிட்டு அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வரும். இதோ மொறுமொறுன்னு நம்ம ராகி தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெடியும் ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ராகி தோசையிலே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்ததா மோர் சேர்க்க போறோம். மோரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த தோசைக்கு மாவு எப்படி இருக்கணும்னா லைட்டா தண்ணியா இருக்கணும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ மோரோ இல்லை தண்ணியோ சேர்க்க போறோம். கண்டிப்பா 1 கப் அளவுக்கு மோர் சேர்க்கணும். அதுக்கு மேல தேவைப்பட்டா மோரோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸான பேட்டரா இருக்கணும். அண்ட் இது ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஊறணும். இதை இப்போ தோசையை ஊற்றலாம். அண்ட் இதை கண்டிப்பா நல்ல சூடான கல்லில் ஊற்றணும். தோசை மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கல் நல்லா சூடாக இருக்கணும். அண்ட் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் மொறுமொறுன்னு தோசை கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இதோ மொறுமொறுன்னு சூப்பரான ராகி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம ராகி பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட ஈக்குவலா நம்ம ராகி மாவு சேர்க்க போறோம். அது 1 கப் அளவுக்கு ராகி மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக செய்யணும்.
ராகி மாவு யூஸ் பண்றதுனால இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதோ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற விடலாம். இப்போ கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா கிராக்ஸ் இல்லாம ஊட்டிக்கலாம். இப்போ ஆயில் தடவி இதை உருட்ட ஆரம்பிங்க. இந்த மாவு நல்லாவே சாஃப்டா இருக்கும், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. நல்லா உருட்டிட்டு ஷேப் பண்ணிட்டு இதை ஆயிலில் போட போறோம். இதோ உருட்டியாச்சு, அடுத்ததா ஆயிலில் போட வேண்டியதுதான். எந்த பூரியா இருந்தாலும் போட்ட உடனே நீங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கணும், அது புஸ்ஸுன்னு ஆகிறதுக்கு. இதோ நல்லா புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இப்போ திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இதோ பூரி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதோ பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ராகி உப்மா. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பெசர ஆரம்பிங்க. நல்லா உதிரி உதிரியா வரணும், சோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசறிட்டே வாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இது பர்ஃபெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மாவெடுங்க, பிடிச்சு பாருங்க. பிடிச்சாலும் இந்த மாதிரி நிக்கணும், அண்ட் உதிர்த்து விட்டாலும் நல்லா உதிரணும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அடுத்ததா தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். இதோ கடுகு வெடிச்சாச்சு. பருப்பெல்லாம் கூட லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணுங்க. இதுக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 காஞ்ச மிளகாய். இதோ வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கிருச்சு. இப்போ ஆட் பண்ணுங்க ராகி மாவை. இது இப்போ கிளற ஆரம்பிக்கலாம். இதை நல்லா கிளறிட்டே வாங்க. இது ஓரம் எல்லாம் ஒட்டாம வர வரைக்கும் கிளறணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே வாங்க. இது ஓவராவும் குக் ஆயிடக்கூடாது. ஓவரா குக் ஆச்சுன்னா இது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். ஸோ பெட்டர் நீங்க வாயில் எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் என்னன்னு அப்போ தெரிஞ்சிடும். இங்க நான் ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இதோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அண்ட் உங்களோட ஹெல்தியான ராகி உப்மாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ராகி உப்மாவை நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க.
இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேருங்க. அப்புறம் சுடுதண்ணி ஊத்தி இதை பெசர ஆரம்பிங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடா இருந்தாலே போதும். இதை நல்லா பெசரிக்கோங்க. உதிரி உதிரி ஆகணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நீங்க கையிலே இதை பெசர ஆரம்பிக்கலாம். இது நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இது பர்ஃபெக்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமா கையில எடுங்க. அதை நல்லா பிடிச்சு பாருங்க. பிடிச்சாலும் இந்த மாதிரி கெட்டியா நிக்கணும். அண்ட் உதுத்து விட்டாலும் நல்லா உதிரணும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த புட்டு நாங்க புட்டு குடத்துல வைக்க போறோம். அண்ட் புட்டு குடம் இல்லாம ஷேப்பா செய்யறதுக்கு எங்களோட ரைஸ் புட்டு வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. புட்டு மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ புட்டு குடத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே 2 to 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போடணும். இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ராகி மாவை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். புட்டுல நீங்க குழம்பு ஊத்தி சாப்பிட்றதா இருந்தா நீங்க இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப பர்ஃபெக்ட். பட் நீங்க இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க பெசறீங்க பாத்தீங்களா, அப்பவே சுகரையும் ஆட் பண்ணுங்க. அது ஆவியில வேகும் போது சுகரும் நல்லா கரைஞ்சு பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப இனிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ராகி ஃபில் பண்ணியாச்சு. பட் எப்பயுமே தேங்காய் துருவலோட ஃபினிஷ் பண்ணுங்க. தேங்காய் எவ்வளவு சேர்க்கிறீங்களோ அவ்வளோ தூரம் புட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 10 to 15 நிமிஷம் இது ஸ்டீம் பண்ணி எடுத்தா நம்ம புட்டு ரெடி. நம்ம புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுக்கலாம். ரெகுலரா செய்யற ரைஸ் புட்டை விடவே ராகி புட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ஆட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கோகனட், கொஞ்சமா சீனி, ஒரே ஒரு வாழைப்பழம். உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ணுங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம். அண்ட் முருங்கைக்கீரை ராகி காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பக்கோடா போடும்போது கூட அதை ட்ரை பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததா தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். ரொட்டி மாவு பதத்துக்கு இதை பிசையணும். நம்ம இந்த ரொட்டியை தோசை கல்ல தட்ட போறோம், தட்டி ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஸோ தோசை மாவு மாதிரியோ இல்ல சப்பாத்தி மாதிரியோ பண்ண போறது கிடையாது. ஸோ பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இது பாருங்க, கெட்டியான ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும். இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதை தட்ட ஆரம்பிங்க. உங்களால எவ்வளவு தூரம் இது தின்னா தட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தட்டுங்க. தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தட்டுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோ சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்ததா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் பாக்கி.
நல்லா சிம்ல வச்சு டைம் எடுத்து இது 2 சைடும் குக் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுனே வரும் இந்த ரொட்டி. ஸோ இதோ ரெடி ஆயிடுச்சு ரொட்டி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.